ஒவ்வொரு மாதமும் நான் திருவண்ணாமலை கோவிலுக்கு கிரிவலம் போகிறோம். ஆனால் அந்த கோவிலோட வரலாறு தெரிஞ்சுக்கும் பொழுது எத்தனை ஆச்சரியங்கள் தெரியுது தெரியுமா? அந்த கோவிலுக்கான கட்டிட அமைப்புகளை பார்க்கும் பொழுதும் கோபுரங்களோட கட்டிட அமைப்பை பார்க்கும் பொழுதும் ஆச்சரியங்களுக்கு மேலே ஆச்சரியங்கள் தான் நமக்கு வருது. நான் தெரிஞ்சு கொண்ட சில விஷயங்களை உங்கள் முன்னாடி இன்னைக்கு இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலில் நவத்வாரபதி அப்படின்னு சொல்கிறாங்க. நவனா உங்களுக்கு தெரியும் 9. அதாவது இந்த கோவிலுக்கு உள்ளே போய் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய சிவனை பார்க்குறதுக்கு 9 வழிகள் இருக்குது அப்படின்றது தான் நவத்வாரபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை 2ஆக பிரிச்சிங்கன்னா இந்த வழியில் மொத்தம் 4 பெரிய கோபுரங்கள், 5 கட்டை கோபுரங்கள் இருக்குது. முதல்ல நம்ம இந்த 4 பெரிய கோபுரங்களை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிழக்கில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஏன்னா இருக்கிறதுலே இது ரொம்ப பெரிய கோபுரம், ரொம்ப பழமை வாய்ந்த கோபுரமும் கூட. இந்த கோபுரத்துக்கு இன்னொரு பெயர் ராயர் கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை முதல்ல கட்ட தொடங்கினது கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற அரசர் தான். ஆனால் அவரால் அதை முழுமையாக கட்டி முடிக்க முடியலை, பாதியிலே அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா வந்த செவ்வப்ப நாயக்கர் அப்படிங்கிறவர் இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கிறாரு. இவரோட ஆசை என்ன தெரியுமா? தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரத்தை விட, கருவறை கோபுரத்தை விட இந்த கோபுரம் ஒரு அடியாவது உயரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் நினைச்ச மாதிரியே அந்த கோபுரத்தை விட ஒரு அடி அதிகமா 217 அடியில 11 நிலைகளை கொண்டு இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடிச்சாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலேயே 2வது இடத்துல மிக உயரமான கோபுரமா இந்த ராஜகோபுரம் தான் இருக்கு. இத ராயர் கோபுரம் அப்படின்னு சொல்லுவோம். மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேய் கோபுரத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிப்பேன். பேய் கோபுரம் அப்படின்னோடனே அங்கே பேய் இருக்குமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. மேற்கு கோபுரம் அப்படிங்கிறது காலப்போக்கில் மேற்கு கோபுரமாக மாறிச்சு, அதுக்கப்புறம் பேய் கோபுரமாக மாறிச்சு. இன்னைக்கு பேய் கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோட உண்மையான பெயர் மேற்கு கோபுரம் தான். ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா பேய் கோபுரம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த கோபுரம் நம்ம அண்ணாமலையார் மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை பார்த்தபடி இருக்கிறது இந்த கோபுரம். இந்த கோபுரத்தோட உச்சியில மகிஷாசுரனை துர்க்கை வதம் செய்யக்கூடிய மாதிரி சிலைகள்லாம் இருக்கு. காலை வாகனத்துல சிவன் வர மாதிரி, அப்புறம் முனிவர்கள்லாம் அதுல இருக்கிற மாதிரியெல்லாம் இந்த கோபுர அமைப்புல இருக்கு. இதோட உயரம் 160 அடி, 9 நிலைகள் இதுல இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தெற்கு கோபுரம். இந்த தெற்கு கோபுரத்துக்கு திருமஞ்சன கோபுரம் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்கு. ஏன்னா சுவாமிக்கு திருமஞ்சனத்தின் போது புனித நீரை கொண்டு போறதுக்கு இந்த வழியில தான் போவாங்களாம். அதே மாதிரி ஆணி திருமஞ்சனம், ஆருத்ர தரிசனம், அந்த மாதிரி விழா நேரங்கள்ல வீதி உலா போறதுக்கும் வரதுக்கும் இந்த கோபுர வாசலை தான் பயன்படுத்துறாங்க. திருமஞ்சனத்தின் போது புனித நீர் எடுத்துட்டு போறதும் இந்த கோபுர வாசல்ல தான். இதோட உயரம் 157 அடி. இது எத்தனை நிலைகளை கொண்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறது வடக்கு கோபுரம். இந்த வடக்கு கோபுரம் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. இதை பத்தி சொல்லணும்னா ரொம்ப லென்த்தியா சொல்லணும். அது அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன்.